நாகை மாவட்ட கடைமடை பகுதிகளுக்கு காவிரி நீர் வந்து சேராததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக கடந்த ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் நாகை மாவட்டம் பாலக்குறிச்சி, செம்பியன் மாதேவி உள்ளிட்ட கடைமடை கிராமங்களுக்கு இன்னும் தண்ணீர் சென்று சேரவில்லை. இதனால் போதிய தண்ணீர் கிடைக்காமல் நெற்பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தண்ணீர் வந்து சேராததற்கு வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததே காரணம் என்று கூறி நீடூர் பாலம் அருகே விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வாய்க்கால் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றி காவிரி நீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். 18 நாட்கள் ஆகியும் கடமடை பகுதியான எங்கள் ஊர் பாலக்குறிச்சி, ஓட்டத்தட்டை, சோழதேவரம், தண்ணிலாப்பாடி, தலையாமடை, சின்னத்தும்பூர், பெரிய தும்பூர் பகுதிக்கு, வேப்பஞ்சேரி ஆகிய பகுதிக்கு இதுவரையும் இன்ஜின் வைத்து இறப்பேர் கூட தண்ணீர் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு ஏக்கருக்கும் நாங்கள் 5000 ரூபா 6000 ரூபா செலவு பண்ணி விதை வாங்கி செலவு பண்ணி முடிச்சாச்சு. அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கால் தண்ணீர் சரிவர நீர் மேலாண்மை மிகவும் தவறாக நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்றைய சூழ்நிலையில் மராமத்து பணியை வெங்காய தாமரையை இதுவரையும் அறிக்காமல் இப்போ அரித்து தண்ணி எங்களுக்கு குறுவை சாகுபடி கொடுக்கும் என்றால் கொடுக்க முடியாது. இதுக்கு பிறகு நாங்கள் எந்த நிலை வாங்கி மேலே தெளிப்பது, சாகுபடி பண்ணுவது என்பது கேள்விக்குறியாக உள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து முழு கொள்ளளவு தண்ணீர் வழங்க கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அணையில் நீர் ஆதாரங்கள் அழிக்கப்பட்டுள்ளதால் 6000 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டத்தை விவசாயிகள் கைவிட்டனர். பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்த்தேக்க திட்டத்தில் உள்ள தொகுப்பணைகளை அனைத்தும் முழுமையாக நிரம்பி முடித்தும் இன்றைய சூழலில் 12 டிஎம்சி தண்ணீர் கையிருப்பு இருந்தும் உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்க மருத்துவ அதிகாரிகள், நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆகையால் இன்று அந்த ஒவ்வொரு முறையும் அரசாணையின் 506 படி ஒவ்வொரு முறையும் நாங்கள் தண்ணீர் பெறுவதற்கு போராட்டம் செய்துதான் நீர்வளத்துறை அதிகாரிகள் தண்ணீர் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சென்ற ஆண்டு மட்டும் 28 பேர் மீது 5 வழக்குகளும் பதியப்பட்டது. ஆகையால் இந்த முறை விவசாயிகள் உப்பாறு விவசாயிகளை போராட்டத்திற்கு தள்ளாமல் பிஏபி தொகுப்பணையில் இருந்து உடனடியாக ஒரு முழு கொள்ளளவு தண்ணீரை உப்பாறு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய இந்த கோரிக்கை ஏற்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.